நாச்சியார் திருமொழியில் 14ஆம் திருமொழியில் 5ஆம் பாசுரம் பார்க்கலாம். மாதவன் என் மணியினை வலையிற் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதகவாடை உடைத்தாழ பெரும் கார் மேக கன்றே போல் வீதி ஆற வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். மாதவன் லக்ஷ்மியோடைய கணவனான திருமால், அவர் யார்? என் மணியினை எனக்கே உடைமை அப்படிங்கிற ஆண்டாள். அவர் லக்ஷ்மிக்கு தான் பதி, ஆனால் எனக்கே உடைமை உடையவர் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா. ஏன்னாக்க அவளோட பக்தி வலையில் அவள் கண்ணனை பிடிச்சி வச்சுருந்தாளாம். ஆனால் அந்த வலையிலேருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுத்தான். என்னடா அதுன்னு சொல்லிட்டு சரி பக்தி வலை போராதுன்னு சொல்லிட்டு பரம பக்தியான பெரிய வலையை கண்ணனே காட்டி கொடுத்தாராம். அதில் தான் ஆண்டாள் பிடிச்சிக்க முடியும். நம்மளா பகவானை பிடிக்க முடியுமா? பகவான் அவரோட பொருள் தான் எல்லாமே. அதனால் பகவானாக காட்டி கொடுத்தாதான் முடியும். அப்படிப்பட்ட பகவானை, கண்ணனை நீங்கள் யாராவது பார்த்தேளா அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். அதுக்கு தோழிகள் சொல்கிறா, ஆமாம் பார்த்தோம். எங்கே தெரியுமா? அவர் நல்ல பொன்னாடை பீதகவாடை அணிஞ்சுட்டு அந்த ஆடை எப்படி அப்படியே புரள்றதான் தரையில், அப்படியே புரண்டுட்டு அவர் எப்படி இருக்கார், நல்ல கார்மேகம் போல், ஆனால் கண்ணுக்குட்டி போல் வர்றாரு. ஏன்னா அவர் சின்னவர் தானே, கன்றே போல் கண்ணுக்குட்டி மாதிரி வர்றாராம். நல்ல பெருத்த கார்மேகத்தில் அந்த மழையெல்லாம் அப்படியே சூழ்ந்துட்டுருக்கு. அப்படிப்பட்டவர் ஒரு கண்ணுக்குட்டி போல் எங்கே வர பிருந்தாவன வீதியில் வரதை பார்த்தோம் அப்படிங்கிறா. ஆயர்பாடியில் வரதை எல்லாரும் பார்க்க முடியும், ஆனால் பிருந்தாவனத்தில் அவளோட பக்த கூட்டங்கள் தானே பார்க்க முடியும். ஆயர்கள், அப்புறம் இந்த ஸ்திரீகள், இவாளெல்லாம் தானே ரசிக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட கண்ணனை நாங்கள் பிருந்தாவனத்தில் பார்த்தோம் அப்படிங்கிறா.